இப்போ பேசினாரு வச்சுக்கோ. இப்போ நான் பேசுறேன், இன்னும் ஒரு 6 மாசத்துல சரி வேற ஏதாவது பிராண்ட் ப்ரொமோஷன்ஸ் வருது, இல்ல ஏதாவது தமிழ்நாட்டுல பிஜிஎம் ஈவென்ட் இருந்தா 2 பேரும் ஒன்னா தான் போய் நிக்க போறோம். ஐ டோன்ட் வாண்ட் கான்ட்ரோ. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ டோன்ட் வாண்ட் கான்ட்ரோ ப்ரோ. நான் பேசல, நான் சொன்ன மக்கள் யாரும் நான் ஏமாத்துறேன்னு நினைச்சே கூடாது, அவ்வளவுதான் ப்ரோ. ஷார்ப்பு நிறைய பிராண்டுகளை சம்பாரிச்சிட்டான், நிறைய ப்ரொமோஷன் பண்ணி மக்களை ஏமாத்துறான். என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது ப்ரோ. ஐ டோன்ட் வாண்ட் டு அக்செப்ட். ஓகே, ஸோ என்ன நடந்துச்சு நான் சொல்கிறேன். பிக்யூ மட்டமான பிராண்டு. ஐ மீன் அதை பற்றி சொன்னார், இந்த மாதிரி ஃபோனு கேவலமாக இருக்குன்னு. அங்கே பிக்யூவில் ஒருத்தவங்க இருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? அண்ட் ஆல்சோ ஐ வில் எக்ஸ்பிளைன். என்ன ஃபோன் வருதா? ஃபர்ஸ்ட் ஐ வில் கிவ் ப்ராப்பர் மிஷின் பண்ணுறேன்னு சொல்லி என்னையும் ஸ்கேம் பண்ணுறான் ப்ரோ. இப்படிலாம் நீங்கள் சொல்லி என்ன ஸ்கேமர் ஆக்கிட்டாங்க ப்ரோ. ப்ரோ யாருன்னா மெம்பர்ஷிப்பு சூப்பர் சாட்டு ஒரு நாளைக்கு அதிகமாக பண்ணாலே போதும்னு சொல்கிறவையா நான். எனக்குலாம் மாறா ப்ரோ அன்னைக்கு 100 மெம்பர்ஷிப் பண்ணாரு. ஆசி ப்ரோ 300 பண்ணாரு ப்ரோ. இன்னும் பண்ணுங்கன்னு நான் கேட்கல ப்ரோ, போதும் ப்ரோ எனக்குன்னு சொன்னவையா நான். எனக்கு புரியல ப்ரோ. பார்த்தவங்களுக்கு தெரியும் ப்ரோ. நிறைய பேர் ட்ரோல் கூட கேட்டான் ப்ரோ, வந்து ட்ரோல் கூட சாட்டில் கேட்டான் ப்ரோ, என்ன ப்ரோ இவ்வளோ மெம்பர்ஸ் தராங்க போதுன்றீங்க. லெட்ஸ் கோ போதும்னு சொல்லியிருக்கான். ஒருத்தனை சொல்லுங்கயா, ஒருத்தனை காட்டுங்க. ஐயோ நான் லைவ்லயே சொல்லியிருக்கேன்யா. லெட்ஸ் கோ யோ ஃபிட்டா இருந்த சட்டை இது. ஆமா, நான் பாடி போயிட்டு எண்டோஸ்கோபிக் பண்ணோம். நம்ம ஹாரி ப்ரோ ஹாஸ்பிட்டல் தான் போறேன். இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு நான் ஹாஸ்பிட்டல் போறேன். ஓகேவா ப்ரோ? ஆடி ஆரே 2 வீக்ஸ். ஏ கைஸ் மேட்ச் ஸ்டார்ட் பண்றா, போலாம் ப்ரோ. போர்டு வருது ப்ரோ, ஒயிட் போர்டு போட்டு அச்சிங்க. என்ன ப்ரோ நான் சொல்லணும்ல, மக்களை ஏமாத்துறேன் நான் சொல்றேன் ப்ரோ. நான் என்னதோ ஏதோ பண்ணியிருப்பேன்ல, அதெல்லாம் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? இது வரைக்கும் நான் மக்களுக்கு ஒன்றுமே பண்ணல ப்ரோ. நல்லா காசெல்லாம் வாங்கி அக்கௌண்ட்டில் போட்டுக்கிட்டேன் நான். ஃபுல்லாக ஈசிஆரில் 2 வீடு, போயஸ் கார்டனில் 2 வீடு, 2 கார் வாங்கிடுடே. டியோ வச்சு அது இன்ஜின் சீஸ் ஆகி அந்த வண்டியை நான் இன்ஜின் 1000 ரூபா கொடுத்து ரெடி பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் ப்ரோ. இன்னும் அமைதி ப்ரோ. இதெல்லாம் நான் ப்ரோ சிவா எங்கடா இருக்கான் இந்த புறம்போக்கு ப்ரோ? எனக்கு புரியல ப்ரோ. ஷார்ப் இன்னைக்கு அந்த மாதிரி மிஷின் பண்ணலாமா? ஒரே ஒரு ஃப்ரெண்டு வச்சிருக்கேன், ஒரே ஒரு போர்டு மட்டும் ப்ரோ. பைக் இல்லை ப்ரோ. டே எவ்வளோ நேரம்டா வருவ? ஓகே ப்ரோ. பைக் ரிப்பேர் ப்ரோ, சர்வீஸ் கூப்பிட்டுருக்கேன் ப்ரோ. ஸோ அதனால இவங்கெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். லிப்ஸ்டிக் சூப்பர். எங்ககிட்ட சொகுசுக்காரே இல்லைண்ணா ப்ரோ. நான் யாரையுமே சொல்ல. நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் வாங்கின காசு, ஐ மீன் என்கிட்ட காசு இல்லை ப்ரோ, இப்போ தான் சம்பாதிக்கிறேன். ஓகேவா? ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னு நான் சொல்லிடுறேன். நான் யாரையும் ஏமாத்தலை. 1 ரூபா நான் யாரையும் ஏமாத்தலை ப்ரோ. அதில் நான் உண்மையாக இருக்கேன். ஓகேவா? ஏமாற்றி சம்பாதிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை ப்ரோ. அப்படி சப்போஸ் நான் நிறைய பேரை ஏமாத்திருந்தேன்னா என்ன ஆயிருக்கோன்றது உங்களுக்கே தெரியும். கரெக்டாக? நான் எவ்வளோ பேரை ஏமாற்றி இப்போ நான் இந்த பிராண்ட் ப்ரொமோஷன் பண்ணுறது லீகல் இல்லாமல் இல்லீகலாக இருந்து நீங்களாம் சும்மா விட்டுருப்பீங்களா? நீங்களே சொல்லுங்க ப்ரோ. நீங்களே சொல்லுங்க. இப்போ நான் ஒன்று தெரியாமல் ஏதோ ஒரு பெட்டிங் ஆப்லாம் நான் பண்ணல ப்ரோ. இதுக்கெல்லாம் பெரிய தேங்க்ஸ் டு வாத்தி ப்ரோ. ஸ்டார்டிங்கில் கைட் பண்ணாரு, இதெல்லாம் நம்ம பண்ணோம், இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. நான் பெட்டிங் ஆப்லாம் பண்ணி தான் நீங்கள் புதைச்சிருப்பீங்களா இன்னைக்கு? இங்கே நான் வீட்டிலே புதைச்சிருப்பீங்க தானே? சாலா 3 லட்சம் 4 லட்சம் சொன்னா அதெல்லாம் நான் பண்ணவே இல்லை. நான் ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன் ப்ரோ. ஜோக்கராக இருந்துட்டேன் ப்ரோ. ஜோக்கராக இருந்தால் எல்லாரும் என்னை அடிக்கிறாங்க ப்ரோ. இதுக்கப்புறம் நான் ஜோக்கராக இருக்க விரும்பல ப்ரோ. அதனால தான் ஏகே கெட்டப் ஜெஸ்ஸி வந்து ஜோக்கர் கெட்டப்பே போட்டு போடா சொன்னாங்க. பட் ஏற்கனவே ஜோக்கர்னால என்னை அடிக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு வந்து இந்த காஸ்டியூம் நான் போட்டுக்கிறேன். லெட்ஸ் கோ கைஸ். எல்லாம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. லெட்ஸ் கோ ப்ரோ. நான் யூடியூப்ல ஹீரோவா இருந்து எனக்கு ஒண்ணுமே இல்லை ப்ரோ. நான் இப்பயும் சொல்றேன். இப்போ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சு உங்களுக்கு சொல்லலாம். எனக்கு யூடியூப்ல ஹீரோவா இருக்கணும்னு அவசியம் இல்லை ப்ரோ. நான் வந்தோமா 4 டான்ஸ் ஆடினோமா 4 பேர் கத்தனமா 2 ஸ்கிரிப்ட் பண்ணாமான்னு போயிடுவேன் ப்ரோ. இப்போ கூட நீங்க அதானண்ணா தெரியும் ப்ரோ.
ட்ரை அவுட்ஸ் இருக்கா இல்லையா? ட்ரை அவுட்ஸ் இருக்கு ப்ரோ. ரெஸ்ட் எடுத்துலாம் இன்னைக்கு. இந்த புறம்போக்கு போர்டு வாங்கிட்டு வரல ப்ரோ. யோ கைஸ், ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன். சல்லா என் கூடயே நல்லா பேசிட்டு சல்லா உங்களுக்கு இருக்கியா? நான் இப்பயும் சொல்றேன். இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. நான் உங்களை சொன்னேன் தெரியுமா? நான் உங்களை சொன்னேன்ல எமோஷனல் ஆடியன்ஸ்னு. இப்போ நான் அகைன் நான் சொல்றேன். இப்போ 2 பேர் கான்ட்ரோ போதுன்னு வச்சுக்கோங்க. A2D பிரியாணி மேன் கான்ட்ரோ தெரியுமா எப்படி பேசிக்கிட்டாங்க? YTT அவரோட கான்ட்ரோ தெரியும் எப்படி பேசிக்கிட்டாங்க? கடைசியில் எண்ட் ஆஃப் த டே 2 பேரும் ஒன்னா தான் இருப்பாங்க, 2 பேரும் பேசிப்பாங்க, இவங்க 2 பேர் வளரதான் செய்வாங்க. இப்போ அங்க சப்போர்ட் பண்றேன்னு என்கிட்ட பேசி, என்கிட்ட சப்போர்ட் பண்றேன்னு அங்க பேசி, கடைசியில் யார் ஏமாறுறது? இதை தான் நான் அன்னைக்கும் சொன்னேன். இதை சொன்னா நான் வந்து ஆடியன்ஸை ஏதோ சொல்றேன்னு என்ன சொல்றீங்க? நான் உங்களுக்கு நல்லது பண்ணுவோம் தாயா நான் நினைக்கிறேன். நான் உங்களுக்கு நல்லது பண்ணுவோம். யூடியூபர்ஸ் எல்லாம் இப்படி இருக்காங்கயா, நானும் அவங்கள ஒன்னா இருக்க விரும்பலையா. புரிஞ்சுக்கோங்கயா. உங்களுக்கு தெரியாத சண்டையாயா? உங்களுக்கு தெரியாததா? ஒருத்தர் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு இன்னொருத்தரை இப்படி பண்ணாதீங்க. கடைசியில் எண்ட் ஆஃப் த டே இதான் நடக்கும். ஓகேவா? இப்போ நாங்கள் இப்படி பேசுகிறோம். இப்போ பேசினாரு வச்சுக்கோ. இப்போ நான் பேசுகிறேன். இன்னும் ஒரு 6 மாசத்துல சரி வேற ஏதாவது பிராண்ட் ப்ரொமோஷன்ஸ் வருது, இல்லை ஏதாவது தமிழ்நாட்டில் பிஜிஎம் ஈவெண்ட் 2 பேரும் ஒன்றா தான் போய் நிற்க போகிறோம். கரெக்டா? வானன்பா கேரம் போர்டா எவ்வளோ நண்பா? 410 ரூபாவா? ஓகே. இதுக்கு நான் என் காசு தானே கொடுத்தேன். இல்ல நான் தான் வாங்கி வந்தேன். இப்படி சொல்லி தான்டா நான் எதுவுமே பண்ணலன்னு நினைச்சுக்கிறாங்க. நண்பர்களே வந்துட்டேன் நண்பர்களே. let's go guys. ஜோக்கர் கேட்ட பழைய போர்டுல பர்மனன்ட் மார்க்கல் எழுதிட்டேன். அந்த ஷெட்யூல் வேற போக மாட்டேங்குது. அந்த 20,000 10,000 அது வேற போக மாட்டேங்குது. ஓகே என் பேர் எழுதுறேன். இப்படிதான் அண்ணா மாட்டிக்காரு. சும்மா சொல்றதெல்லாம் சீரியஸ். ஆமா நீலாம் இல்ல தேவல. என் கம்பெனி பேர் எழுதிக்கிறேன்டா. ப்ரோ ப்ரொமோஷன் பண்றேன் ப்ரோ. இதுக்கெல்லாம் காசு வாங்கல கைஸ். இதுக்கெல்லாம் நான் காசு வாங்கல. இதுக்கோ நான் மக்களை ஏமாத்தினேன்னு என்ன சொல்லாதீங்க. ஐயோ, இது இவன் கம்பெனியா டிஜிட்டல் ப்ரொமோஷன் பண்றான். ஐ மீன் அந்த பிராண்ட்ஸுக்கெல்லாம் அந்த ஆட் ரன் பண்றது அது பண்றான். இவன் எனக்கு ₹1 தரும்னா தரமாட்டான். ஆல்ரெடி 6,000 ரூபாய் பெண்டிங் வச்சிருக்கான், அதுவே தரல. ஓகேவா? இதுக்கோ நான் மக்களை ஐ மீன் அந்த பிராண்ட்ஸுக்கெல்லாம் அந்த ஆட் ரன் பண்றது அது பண்றான். இவன் எனக்கு ₹1 தரும்னா தரமாட்டான். ஆல்ரெடி 6,000 ரூபாய் பெண்டிங் வச்சிருக்கான், அதுவே தரல. ஓகேவா? இதுக்கோ நான் மக்களை ஏமாத்திட்டேன்னு என்ன சொல்லாதீங்க கைஸ். இந்த போர்டு நான் தான் வாங்கிட்டு வந்தேன். ஓ ஜிபே காட்டுவா? ஜிபே காட்டுறா. எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்க பிசினஸ் வேணும்னா ADS டிஜிடெக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க பிசினஸ் ஓஹோன்னு வரும். பாத்துக்கோங்க. இதுக்கோ நான் காசு வாங்கல கைஸ். ஓகே, இதுக்கோ நான் காசு வாங்கல. ஐயோ நண்பா கொடுங்க, அழிச்சிடலாம் போதும். நீ அழிக்கிற கையால. என் பிசினஸ் நேம் நானே அழிச்சா நல்லா இருக்குமா? சரி நண்பா. எவ்வளவு நாள் ஆஃபர் ஜிம்ல? எவ்வளவு நாள் அந்த நியூ இயர் வரைக்குமா? சரி எனக்கு பே பண்ணி தரணும்ல. எனக்கு தரணும்ல. பெய்ட் ப்ரமோஷன். இது என்ன காசு ஆகணும் உங்கள? இதுக்கு என்ன காசா? உண்மையா பேசுங்கடா. நான் அடிச்சிட்டு இருக்காங்கடா. உண்மையா பேசுங்கடா. இவனுங்களே அடி வாங்க விட்டுருவானுங்க போல ப்ரோ. கைஸ் லெட்ஸ் கோ. நானே ஏலப்பட்டவன். என்கிட்ட போய் காசு வாங்கிட்டு ப்ரொமோஷன் பண்ணிருக்கான். பாத்துக்கோங்க என்ன பண்றதுன்னு தெரியல. ப்ரோ மாஸ் ப்ரோ. போட்றேன் முடிச்சிட்டு வரேன். சரி அந்த மாதிரி எனக்கு வெளிய போடா. வெளிய போடா. டேய் ஒரு ப்ரமோஷன் பண்ணிட்டே இருக்கான் ப்ரோ. இவன் காசு தர மாட்டான். நண்பா பை. நான் இனி சந்திப்போம். யோ ட்ரை அவுட்ஸ் இருக்கா ப்ரோ? ட்ரை அவுட்ஸ் இருக்கு ப்ரோ. நெக்ஸ்ட் வீடியோ ADS டிஜிடெட் 6 ஷார்ப்போட கம்பெனி தான் வரப்போகுதுண்ணா. ப்ரோ அவன் என் ஃப்ரெண்டு ப்ரோ கைஸ். அது ஒயிட் போர்டு வந்துச்சா? இதான் எதிர்பார்த்தீங்க. பெய்ட் ப்ரொமோஷன்லாம் இல்லை. ஓகே, நான் எவ்வளோ மக்களை ஏமாத்திருக்கேன். நான் யாருக்கும் எவ்வளோ மக்களை ஏமாத்திருக்கேன் நான் சொல்கிறேன். ஓகே, ஐ டோல்ட் எவ்வளோ நான் இது வரைக்கும் பிராண்டுகளை சம்பாரிச்சு
மக்களை ஏமாத்திருக்கேன்னு நான் சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பிராண்ட் ப்ரோ. அம்மா கரெக்டா. ஏய் இந்த சேர் ஒன்று வாங்கணும் ப்ரோ. இந்த சேர் வாங்காம இருக்க. நான் இன்னும் இதை ஃபர்ஸ்ட் வாங்குறேன். எதுக்குப்பா ட்ரை அவுட்ஸ்? ரேவன் ஷார்ப்பு கூட நல்லா விளையாடுறதுக்கு அண்ணா. கைஸ், நான் யாரையும் இப்பயும் நான் சொல்றேன், ஐ டோன்ட் வாண்ட் டு லைக் தட். ஐ வில் எக்ஸ்பிளைன் அண்ட் ஐ வில் கோ கேம். ஓகே, நான் ஏமாத்தினதுக்கு நான் வந்து என்ன ஏமாத்திருக்கேன், எவ்வளோ ஏமாத்திருக்கேன், ஓகேவா, நான் எவ்வளோ மக்களை ஏமாத்திருக்கேன், ஓகேவா, அதெல்லாம் நான் சொல்றேன். மக்களை ஏமாத்தினா நான் எப்படியா இங்கே இருக்க முடியும்? எனக்கு ஒன்றுமே புரியல ப்ரோ. எனக்கு இதுதான் ப்ரோ புரியல. நான் உங்களை ஏமாத்தினா என்னை எப்படி ப்ரோ இப்படி நான் வெளியே ஃப்ரீயாக சுற்றிக்கிட்டு இருக்கேன்? எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை ப்ரோ. எனக்கு இது நான் கேட்கணும்னு நினச்சேன். நான் ஏமாத்தினேன்னா அப்போ எப்படி நான் இவ்வளோ ஃப்ரீயாக சுற்றுறேன்? எனக்கு புரியல ப்ரோ. எனக்கு ஒன்றும் புரியல ப்ரோ. நான் வந்து அன்னைக்கு நான் பேர்ட் வேர்ட்ஸ் கூட பேசல. கரெக்டா? ஐம் நாட் நான் பாட்டு ஃபன்னாக பண்ணிட்டு இருந்தேன் ப்ரோ. பேர்ட் வேர்ட்ஸ் கூட பேசல ப்ரோ. என்ன போய் லெட்ஸ் கோ ப்ரோ. இப்ப சொல்லு அப்போ ப்ரோ. நான் என்ன ஏமாத்துறேன்னு நான் சொல்றேன். IQKல இருந்து 50,000 வாங்கினா. ஓகே, IQ கிட்ட இருந்து 50,000 வாங்கினேன். IQ கிட்ட இருந்து காசு வருது ப்ரோ. ஓகேவா, அது பிளேயர்ஸுக்கு ப்ரோ. பிளேயர்ஸுக்கு காசு வரும் ப்ரோ. ஐ மீன் ஸ்போர்ட்ஸில் எப்படி ரன் ஆகுது சொல்கிறேன். IQ கிட்ட இருந்து காசு வரும். அது பிளேயர்ஸ்க்கு சேலரின்னு ஒன்று இருக்குது ப்ரோ. சும்மா யாருமே விளையாட மாட்டாங்க ப்ரோ. மாதம் மாதம் சேலரி தரணும் ப்ரோ. அதுக்கப்புறம் ஈவெண்ட்டு கண்டக்ட் பண்ணோம் ப்ரோ. கேமிங் திருவிழாவில் கிட்டத்தட்ட எவ்வளோ செலவாயிடுச்சுன்றது நம்மளுக்கு தெரியும். ஓகேவா, அதுக்கப்புறம் சிஜிசிக்கு எவ்வளோ செலவு பண்ணுன்றது நம்மளுக்கு தெரியும். இதெல்லாம் ஐக்யூவில் வந்தது இவ்வளோ செலவு பண்ணோம். பிளேயர்ஸ்க்கு சேலரி போக. அப்போ ஆர்குக்கு ஷேர் இருக்காதுன்னா ஆர்குக்கு ஷேர் இருக்கும். அதை வச்சு தான் பிளேயர்ஸ்க்கு டிவைஸ் வாங்கணும். ஓகேவா, நம்ம போயிட்டு ப்ரோ நீங்கள் இது பண்ணுங்க, நீங்கள் இது பண்ணுங்க ப்ரோ, இது பண்ணுங்க, இது பண்ணுங்க, இவங்களுக்கு இது பண்ணுங்கன்னு சொல்ல. நம்ம ஆர்குலேருந்து வரதே வச்சு டிவைஸ் வாங்கி கொடுக்குறோம் பிளேயர்ஸுக்கு என்ன அப்கிரேட் பண்ணுறதுக்கு. ஓகேவா, இதுதான் ஐக்யூல இருந்து இன்னை வரைக்கும் ரேவன் ஷார்ப் ₹1 வாங்கலை. ஓகேவா, ஐக்யூல இருந்து ரேவன் ஷார்ப் ₹1 வாங்கலை. இப்போ கூட அந்த லான்ச்சுக்கு போனேன், அதுக்கு கூட ₹1 நான் வாங்கலை ப்ரோ. புரிஞ்சுதா? டன்னா? யூ காட் இட்டா? ஓகே, நாட் ஈவன் ₹1 ப்ரோ. நாட் ஈவன் ₹1. ஓகே, ஆர்குக்கு வரும். வி டெவலப் ஃபார் தட் ஆர்க் அண்ட் பிளேயர்ஸ். ஓகேவா, அப்படி ஐக்யூ கிட்ட இருந்து நான் நிறைய காசு வாங்கி தான் கார் வாங்கியிருப்பேன் ப்ரோ. ஜம்முன்னு ஒரு செகண்ட்ஸில் ஒரு கார் வாங்கியிருப்பேன். கரெக்டா? கார் வாங்கியிருப்பேன். இந்த ஓட்டை தூக்கி போட்டு தளம் போட்டிருப்பேன் வீட்டுக்கு. ஓகேவா, நான் அப்படி இப்போ நான் கேட்கலாம், பட் ஆனால் நான் கேட்கல, எதுவுமே இல்லை. சாம்சங். ஓகே, நெக்ஸ்ட் வரேன் நான் சாம்சங்க்கு. சாம்சங் இட்ஸ் அ பார்ட்டர் கொலாப். தெரியலன்னா கூகுள் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. கற்றுக்கிறதுல தப்பே இல்லை. ப்ரொமோஷன் பண்ணால் காசு தான் வரும். இதுதான் அப்பப்போ பண்ணணும் எதனா. லெட்ஸ் கோ. பார்ட்டர் கொலாப் அப்படின்னா என்னன்னு போய் பாருங்க ப்ரோ. ஓகே ப்ளீஸ். லைசன்ஸே வாங்கலை. லைசன்ஸ்லாம் வாங்கிடலாண்ணா. 2 நாள்ல வாத்திலாம் 3 நாள்ல வாங்கிட்டாரு ப்ரோ. இப்பயும் நான் சொல்றேன், நான் யாரையும் ஏமாத்தல. ஓகேவா, நான் யாரையும் ஏமாத்தல. யாருக்கையும் நான் ₹1 வாங்கலை. ஓகேவா, இப்போ இந்த ஒரு விஷயம் எனக்கு வந்துச்சு ப்ரோ. கூட ஒருத்தவங்களுக்கு யாருக்காவது பிசி வாங்கி கொடுத்துருக்கியா, ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கியா, நீ எதனா பண்ணியிருக்கியா ஃபர்ஸ்ட்டு கேட்டாங்களா? என் கூட ஃபர்ஸ்ட்டு ரேவன் ஸ்பார்க்கி வந்து விளையாண்டான் ப்ரோ. என் கூட ரேவன் ஸ்பார்க்கி ரூம் மேட்ச்லேருந்து விளையாண்டான். என் கூட வந்து லைவ் ஸ்டார்ட் பண்ணான். ஓகேவா, என்கிட்ட இருக்கிற பாதி பேரில் ஒரு 10 to 20% போய் அவனுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ எனக்கு மிஷின் கொடுக்குறாரு, அங்கே போய் மிஷின் கொடுத்தாரு. ஸோ கொடுக்கும்போது அவர் பிசி வாங்கி தரேன்னு சொன்னார். நான் சொல்லியிருக்கலாம் ப்ரோ, ரேணு பென்ஸ் ப்ரோ, நீங்கள் பிசி வாங்கி தரீங்க ஸ்பார்க்கிக்கு, நீங்கள் அப்படியே நானும் அப்படியே அவனை லைவில் கொடுத்து நம்ம அப்படியே எனக்கு நான் எடுத்துக்கிறேன். நான் மக்களை வந்து எனக்கு நிறைய பேர் ஹார்ட் கொடுப்பாங்க, ஃபயர் விடுவாங்க. ஸோ நான் சொல்லியிருக்கலாம், பட் நான் சொல்லலை. அது அவனோட ஹார்ட் ஒர்க்கு ப்ரோ. அவனோட ஹார்ட் ஒர்க்கு. அவன் விளையாண்டான் என் கூட இவ்வளோ நாள். ஸோ அது அவனுக்கு கிடைச்ச கிஃப்ட்டு. ஸோ அதை எப்படி நான் என்னன்னு சொல்ல முடியும் ப்ரோ?
ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ப்ரோ. இது இது எப்படி நீங்கள் சொல்வீங்க ப்ரோ? இது எப்படி நீங்கள் சொல்வீங்க? என் கூட விளையாண்டு நான் பிசி அப்போ இப்படி தான் எனக்கு தெரியும். என்கிட்ட காசு இல்லைப்பா, என்கிட்ட காசு இல்லை, இப்போ செய்கிற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை. சம்பாரிச்சுன்னா நான் செய்வேன், அப்படி நான் செஞ்சுட்டே இருக்கிறேன் ப்ரோ. ஆனால் அது வந்து ஆர்கே ப்ரோவாக இருக்கட்டும் சரி, வாத்தியும் சரி, இந்த கையில் நம்ம தரது இந்த கைக்கு தெரியக்கூடாது, அப்படி தான் நான் கைட் பண்ணியிருக்காங்க ப்ரோ. அது நான் நயா சால் நயா பேட்டலுக்கு வீடியோ போட்டதே எதுக்குன்னா, நீங்கள் எல்லாரும் எனக்கு ஓட்டு போட்டிங்கன்னா நான் பண்ணுறேன், ஓகேவா, நீங்கள் எல்லாரும் எனக்கு ஓட்டு போட்டிங்கன்னா நான் பண்ணுறேன் அப்படின்றதுக்காண்டி சொல்லி தான் நான் அது வீடியோ போட்டேன், ஓகேவா. நயா சால் நயா பேட்டலுக்கு அதுக்கு தான் நான் வீடியோவே போட்டேன் ப்ரோ. ஏன்னா நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் ஆல்ரெடி. கைஸ், நீங்கள் இந்த மாதிரி என்ன ஓட்டு போட்டு ஹேஷ்டேக் 2 வர வச்சிங்கன்னா நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டொனேஷன் பண்ணலாம் ஆர்பனேஜுக்கு, ஒரு டைம் ஃபுட்டு மாதிரி அப்படின்னு நான் சொன்னேன், ஓகேவா. சொன்ன வீடியோக்கு நான் ஒரு 17K வியூஸ் ப்ரோ, ஓகேவா. சொன்ன வீடியோக்கு ஒரு 17K வியூஸு. அந்த வீடியோக்கு நான் மானிட்டைசேஷனே ஆன் பண்ணல ப்ரோ. எனக்கு அதுலேருந்து வர காசு வேணாம், ஓகேவா. ஐ டோன்ட் வாண்ட் மணி. எனக்கு இருக்கு, நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க டெய்லி, எனக்கு அதுவே போதும்யா. இங்கே பாருங்க, இது நான் ப்ரூஃபே காட்டுறேன். இது வந்து நான் நயா சால் நயா பேட்டலுக்கு போட்ட வீடியோ ப்ரோ. அதுக்கு நான் மானிட்டைசேஷனே ஆன் பண்ணல, பார்த்துக்கோங்க. எனக்கு காசு வேணா நான் இதுலேருந்து கூட எடுத்துருக்கலாமே. நான் ஏன் இது பண்ணலன்னா, இது எனக்கு வேணான்னு தோணிச்சு, நான் அதனால் பண்ணல. அதுலேருந்து பாருங்கள் 0.02 பைசா வந்திருக்கு, ஓகேவா. லெட்ஸ் கோ ப்ரோ. அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன், ஏமாத்துனா இந்த மாதிரி என்னால் ஃப்ரீயாக இருக்க முடியாது ப்ரோ. இவ்வளோ டீட்டெயில்ஸ் வேண்டாமண்ணா, இதை நான் சொல்லிக்கிறேன். நான் ஒருத்தன் இப்போ ஏமாத்துனா இவ்வளோ ஃப்ரீயாக இருக்க முடியாது ப்ரோ, ஓகேவா. அது மாதிரி நாங்கள் பண்ணுறேன், நான் அப்பயே வார்த்தைக்கிட்டே தான் ப்ரோ சொல்லுவேன், ப்ரோ நம்ம பண்ணுறதெல்லாம் சொல்லலாம் ப்ரோ, அவர் வந்து வேணாம் ப்ரோ. ஏன்னா வியூவர்ஸு நம்புவாங்க ப்ரோ, அவங்க எமோஷ்னல் டச் ஆகும். அது நானே ஆயிருக்கேன், எனக்கு தெரியாதா. லெட்ஸ் கோ. நான் இப்போ சரி ப்ரோ, நெக்ஸ்ட் வருவோமா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஓகே ஒன்றும் பண்ணதில்லை, ஓகே ப்ரோ. சொல்கிறேன் ப்ரோ. ரேவன் இஸ்போர்ட்ஸ் எடுத்தோமா கைஸ்? ரேவன் இஸ்போர்ட்ஸ் எடுத்தோமா? ரேவன் இஸ்போர்ட்ஸ் எடுத்தோம், ஓகேவா. ரேவன் இஸ்போர்ட்ஸில் ஒரு 5 பேர் எடுத்தோம். ஃபஸ்ட்டு நம்ம பிஜேஎஸ் போனோம் தெரியுமா, பிஜேஎஸ் குவாலிஃபை ஆனோம்ல, அப்போ ஒரு 4 பேர் எடுத்தோம் ப்ரோ. 4 பேருக்கு சேலரியே வந்து கிட்ட, அது நான் அந்த சேலரி சொல்ல முடியாது, ஓகே. 4 டிவைஸ் வச்சுக்கோங்க, 4 டிவைஸ் ப்ரோ, ஓகேவா. 4 டிவைஸ் ஒரு 4 lakhs, ஓகேவா. 4 lakhs வச்சுக்கோம், கம்மி நான் சொல்கிறது. அதுக்கப்புறம் அவங்க சேலரி மந்த்லி, ஓகேவா. இதை நான் நினச்சிருந்தா ப்ரோ, ஆர்கே ப்ரோ நீங்கள் கொடுங்க, நான் லைவ்ல கொடுத்துக்கிறேன், எனக்கு கண்டென்ட்டு வியூஸ் வரும். இப்போ இது ஸ்டாப் ஆகல ப்ரோ, ஓகேவா. இது இன்னும் ஸ்டாப் ஆகல, இது மாதம் போய்கிட்டு இருக்கு. இட்ஸ் நாட் ஸ்டாப், ஓகே. இப்போ நான் நினச்சிருந்தா இதை நான் லைவ்லேயே பண்ணி கண்டென்ட் பண்ணலாம், பட் அதை நான் பண்ணல, ஓகேவா. இது இன்னும் போயிட்டுருக்கு ப்ரோ, இது மாதம் போயிட்டுருக்கு, ஓகேவா. லெட்ஸ் கோ கைஸ். ஜாக் ரொம்ப நேரமாக யார் ப்ரோ, என்ன ப்ரோ ஆச்சு? ஐயோ கஷ்டப்படாதையா ஷார்ப்பே, நீ தப்பு பண்ணலன்னு உனக்கு தெரிஞ்சா போதும் ப்ரோ. நான் இப்பயும் சொல்கிறேன் ப்ரோ. இப்போ நான் பேசுறதுனால எனக்கு வியூஸ் வரும், ஜாலியாக தான் இருக்கலாம். பட் இது நான் சொல்கிறேன், நான் என்ன பண்ணல. இப்போது லெட்ஸ் கோ 200 புஷ் போர்டை சென்டரில் வைங்க ப்ரோ. You said me I am 5th player of TT ப்ரோ. டிடியில் ப்ரோ டீம் தமிழாஸில் இருந்தோம், ஐக்யூவில் இருந்தோம். ₹1 நான் வாங்கலை ப்ரோ. என் ஸ்டேட்மெண்ட் கூட தரேன் ப்ரோ. என்னோட ரெவென்யூ யூடியூப் ப்ரோ. வேறு எதனா அந்த ஷாப் ப்ரொமோஷன் போகிறேன்ல அது, அப்புறம் மீட்டப், ஓகேவா. அவ்வளோதான் கைஸ். அப்படி நான் மக்களை ஏமாற்றி சம்பாரிச்சிருந்தேன்னா கவர்மெண்ட் இருக்குது, ஓகேவா. கவர்மெண்ட் இருக்குது, ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, கண்டிப்பாக என் மேலே ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க, கரெக்டாக. அதே மாதிரி இன்னும் ஒன்று சொல்லிக்கிறேன், உன் நேமை நீ ஸ்பாயில் பண்ணிக்காத சொல்கிறீங்க கைஸ். என் நேம் எப்போ ஸ்பாயில் ஆகும்னா, என் நேமு ஏதாவது நான் பெரிய இஷ்யூவில் மாட்டி
ஏதாவது 4 பேருக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் என் ஃபேமிலிக்கு அதனால பாதிப்பு ஏற்பட்டாதான் என் நேம் ஸ்பாயில் ஆகும். இன்னொரு கிரியேட்டர் பேசுறதோ இன்னொரு வேற ஒரு யூடியூபர் பேசுறதோ வேற யாருன்னா பேசுனா என் நேம் ஸ்பாயில் ஆகாது ப்ரோ, அது புரிஞ்சுக்கோங்க. ஓகே, லெட்ஸ் கோ டாக் அபவுட் பாட் இஷ்யூ. லெட்ஸ் கோ ப்ரோ. பாட் வியூ அது போடுறாங்க, எல்லாருக்குமே போடுறாங்க. அது யார் யார் அடிச்சுக்கிறாங்கன்றது எனக்கு தெரியலையா. அது யார் யார் அடிச்சுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அது நம்மளுக்கும் போடுறாங்க. ஓகேவா, அது நம்மளுக்கும் போடுறாங்க. ஓகேவா, அது எதுவும் நான் பண்ண முடியாது ப்ரோ. இஃப் ஐ டூ இல்லீகல் ஆர் ஐ ஸ்கேம்டு மை வியூவர்ஸ்னா நான் இங்க உட்காந்து இப்படி லைவ் போட முடியாது. புரிஞ்சுதா? நான் நிறைய டாக்ஸ் கட்டுறேன். சாரி, இப்போ நான் நிறைய சம்பாதிக்கிறனாலும் அதுக்கேற்ற டாக்ஸ் பே பண்றேன். ஸோ அதனாலையும் நான் சொல்லிக்கிறேன், நான் யாரும் ஏமாத்தல, கவர்மெண்ட் கூட நான் ஏமாத்தல ப்ரோ. ஐ வில் பே டாக்ஸ். ஓகே, என்னால் அதை ஏற்றுக்க முடியல ப்ரோ. ஏமாத்துறேன், மற்றபடி பேசினது எல்லாமே ஓகே ப்ரோ. நான் ஏமாத்துறேன், நான் ஏமாத்தல ப்ரோ. அவெல்லாம் நான் சொல்ல முடியும். அதே மாதிரி கைஸ் ப்ரோ, எனக்கு ஒருத்தன் வந்து கேள்வி கேட்டான் ப்ரோ ஐக்யூ ஃபோன் நீ சொல்ற, நான் ஐக்யூ சாம்சங் ஃபோன் வாங்குறேன், வாங்கிட்டு என்னால் கான்குரர் புஷ் பண்ண முடியல, லேக் ஆயிடுச்சுன்னா ப்ரோ அவன் வந்து என்ன வேணா கேட்டிருக்கலாம் ப்ரோ. இந்த மாதிரி ஐக்யூ ஃபோன் வாங்கி சாம்சங் ஃபோன் வாங்கி நான் வந்து நல்லா விளையாடி எதனா ஆகணும் அப்படி இப்படி எதனா கேட்டு கான்குரர் போக முடியல, லேக் ஆயிடுச்சுன்னா நீ திருப்பி தருவியா? உன் மேல நான் கேஸ் போடுவேன்னு சொல்லிட்டான் ப்ரோ. அப்பனா பாதி பேர் ஜெயில இருக்கணும்யா. எனக்கு புரியலையா? டெக் சேனல்ஸ் ஃபுல்லா ஜெயில இருக்கணும், இன்ஃப்ளூயன்சர் ஃபுல்லா ஜெயில இருக்கணும், ப்ரொமோஷன் பண்ற எல்லாரும் ஜெயில இருக்கணும். அந்த மாதிரி வந்து போனை தயாரிச்சு தராங்களா அந்த கம்பெனிலாம் ஜெயில இருக்கணும்யா. எனக்கு அதுதான் ப்ரோ, அது எனக்கு புரியல ப்ரோ. லெட்ஸ் கோ ப்ரோ. கேம் பிளே ஸ்கேம். இது ஒத்துக்கிறேன் ப்ரோ, ஸ்கேம் பண்றேன். குரூட் R6 ஜெயில இருக்கணும். ஏய் நண்பனை தாகாதீங்க ப்ரோ. கேட் ஸ்டிக்கர் ஆட் பண்ணுங்க. கேட் ஸ்டிக்கர்லாம் இல்லை, இருங்க இந்த போர்டு இது மேலே வைக்க முடியல. தலகாணி எப்போமா? எங்க அம்மா வந்துட்டாங்கயா. மை டார்லிங் இந்த ஹோம் ப்ரோ. ரேவன் esports ப்ரோ. 4 டிவைசஸ் சேலரி கிட்டத்தட்ட அதுவே போயிருக்கோம் ப்ரோ. ஓகேவா, 4 lakhs டிவைஸ் ப்ரோ. ஓகே, அதுக்கப்புறம் இது வச்சுப்போம், ஒரு 7 கிட்ட வச்சுப்போம் ப்ரோ. 7 வச்சுப்போம். இது வந்து பழைய ரேவன் esports ப்ரோ. ஹல்க்கு அப்புறம் யாரு ராகுல் அவங்களா இருந்தாங்கல்ல, அப்போ இந்த செலவு ப்ரோ 7 lakh. ஓகேவா, அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்மைலிலாம் வந்தாங்க தெரியுமா? ஸ்மைலி லென்ஸு எய்ம் கார்டு, சாரி ஸ்மைலி லென்ஸு, அப்புறம் இன்னும் 2 பேர் ரீப்பரா. ஐயோ இன்னும் ஒரு 2-3 பேர் இருந்தாங்க ப்ரோ. ரீப்பர்லாம் இந்த செட்டு ப்ரோ. ஓகேவா, இன்னும் 2 பேர் இருந்தாங்க, லோக்கி அவங்களாம் தானே. ஓகேவா, அவங்களுக்கு ப்ரோ இது என்ன ஒரு இஷ்யூனா திருப்பி ஒரு டிவைஸ் வாங்கணும் ப்ரோ. திருப்பி ஒரு டிவைஸு ஒரு பாயிண்ட்டு. ஆமாம், மேக்ஸி OSO. இப்போ மேக்ஸி OSO வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்காரா, வெல்ட்டில் இருக்காரு. கரெக்டா, மேக்ஸி OSO. அப்புறம் இன்னும் 2 பேர். இவங்களுக்கு ஒரு டிவைஸ் ப்ரோ 4 lakhs. 4 lakhs ப்ரோ. 4 lakhs. ஓகே 4 lakhs கிட்ட. அதுக்கப்புறம் இவங்களுக்கு சேலரி ப்ரோ. இவங்களுக்கு சேலரி கொஞ்சம் லேக்ஸ் போடுவோம், சேலரி ரிவீல் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் ஸ்கிரிம்ஸ் ஆடுற காசு தரணும் ப்ரோ. ஸ்கிரிம்ஸுக்கு 5000 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மேனேஜருக்கு ஒரு காசு தரணும் ப்ரோ. மேனேஜ் பண்றாங்கல்ல அவங்களுக்கு ஒரு காசு தரணும், ஸ்லாட் வாங்குறதுக்கு. அவருக்கு ஒரு 8000 ரூபா. இந்த மாதிரி இது ஒன்று போயிட்டு இருந்துச்சு. இதே ஒரு 4 லட்சம், இது ஒரு 7 lakhs வைங்க ப்ரோ. 7 lakhs இதெல்லாம் அப்ராக்சிமேட் கணக்கு, இது அதிகம் கிடையாது. இது வந்து மினிமம் நான் போடுறது. ஓகேவா, எய்டன் ஆக்சின் மேக்ஸி OSO ஸ்மைலி லென்ஸ். ஓகேவா, இது டன்னா. இதுக்கப்புறம் இப்ப ஒரு ரேவன் esports இருக்கு. ஓகேவா, ஒரு ரேவன் esports இருக்கு, ரைசிங் ரேவன்ஸ் இருக்கு ப்ரோ. 2 டீம் இருக்கு. ஓகேவா, 2 டீம் இருக்கு ப்ரோ இப்போதைக்கு. இந்த 2 டீம்ல வந்து இப்ப புதுசா எல்லாருக்கும் வைஃபை போட்டு கொடுத்துருக்கு ப்ரோ. வீட்டில் அவங்க வீட்டில் கேம் விளையாடணுன்ட்டு வைஃபை போட்டு கொடுத்துருக்கு. எல்லாருக்கும் 4 பேருக்கும் வைஃபை போட்டிருக்கு. அப்புறம் அவங்க எல்லாருக்கும் திருப்பி டிவைஸ் ப்ரோ. ஓகேவா, அது டிவைஸு.
ஓகேவா? அது போய் மேனேஜருக்கு சேலரி. ஓகேவா? இது ஒரு 5 ப்ரோ. இதெல்லாம் மினிமம் ப்ரோ. இப்போ இந்த ரைசிங் ரேவன்ஸ்ல இருக்கு தெரியுமா? இந்த ரைசிங் ரேவன்ஸ்ல ஆள் எடுத்தோம் ப்ரோ. ஓகேவா? அதுல வந்து ஒரு ஒரு ட்ரெஸ் ஷாப் வச்சிருக்கவர் இருக்காரு. அதுக்கப்புறம் ஒருத்தர் ஜொமேட்டோ ஓட்டுறவர் இருக்காரு. ஓகேவா? அவருக்கு ஸ்போர்ட்ஸ்ல விளையாடணும்னு சொல்லி அவருக்கு இது எடுத்திருக்கு. இப்போ நான் லைவ்ல கூப்பிட்டு ப்ரோ, இப்போ நீங்க உங்க கஷ்டத்தெல்லாம் நீங்க சொல்லுங்க, மக்களுக்கு தெரியும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் கண்டென்ட்டா சொல்லி அப்படி நான் பண்ணலாம் ப்ரோ. கரெக்டா? இப்போ அவருக்கு ப்ரோ நான் உங்களுக்கு ஒய்ஃபை போட்டு தரேன். ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு ஒய்ஃபை போட்டு தரேன், உங்களுக்கு மொபைல் கொடுக்குறேன், நீங்கள் நல்லா விளையாடி வாழ்க்கையில் முன்னேறுங்க அப்படின்னு நான் அவரை லைவ்ல கூப்பிட்டு வச்சு பேச வச்சு அது பண்ணலாம். பட் அது எனக்கு தெரியாது ப்ரோ. ஓகே, அது வந்து பண்றது இல்லை, ஜோக்கராகவே இருந்துடலான்னு சொல்லிட்டு வந்தது. ஓகேவா? இந்த மாதிரி இதுவே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 7 14 19 சும்மா ஒரு 20 மினிமம். ஓகேவா? 20 மினிமம். இதுல இருந்து ப்ராஃபிட்னு ஒன்று இருக்கும்ல, 0. ப்ராஃபிட்ன்றது 0. இப்போ நான் இதெல்லாம் வந்து ஆர்கே ப்ரோ கையில வாங்கி இல்லை நிறைய ஸ்பான்சர் கையில வாங்கி நான் என் மூலியமா கொடுத்து எனக்கு அந்த பேர் நான் எடுத்துக்கலாம். ஓகேவா? அது நான் பண்ணல ப்ரோ. அதனால நீங்க எல்லாம் என்னை வந்து நான் ஏமாத்துறேன்னு சொல்றீங்க. ஓகேவா? நான் ஏமாத்தல யாரையும், இன்ன வரைக்கும் நான் யாரையும் ஏமாத்தி ₹1 நான் சம்பாதிக்கல ப்ரோ. ஓகேவா? இருக்குடா. லெட்ஸ் கோ. யோ கேம் போயா. ஷார்பனா உங்களுக்கு மேக்ஸ் தெரியுமா இல்லைன்னா சொல்லுங்க. ஒரு சில மேக்ஸ் உப்புளி ப்ரோ அவரை கேம் பிளே போஸ்ட் சொல்லுங்க, வாங்க முடியும். அதான் டிவைஸ் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ப்ரோ. அதில் பெருசாக ப்ராஃபிட் இல்லை ப்ரோ. ப்ரோ ரேவனில் தான் ஆடிட்டு இருந்தான் மேக்ஸ் ஸோ அவனுக்குலாம் சான்ஸ் கொடுத்தோம். இப்போ வெல்ட்டில் ஆடி பர்ஃபார்ம் பண்ணுறான். நம்மளுக்கு தேவை தமிழில் யாராவது ஒருத்தர், நம்ம டீம் தமிழாஸ் தாண்டி யாராவது ஒருத்தர் தமிழில் பிஜேஎஸ் ஜெயிக்க மாட்டாங்களா? டேலண்ட்டை ஃபைண்ட் பண்ணி அதை வந்து வளர்க்குறது. ப்ரைஸ் பூலும் யாருக்கு கிடையாது கைஸ். ப்ரைஸ் பூலும் யாருக்கு கிடையாது. டீமுக்கு தான் ஸ்பிரிட்டு 1% வரும். ஓகேவா? 1% வரும். அதுவும் இந்த மாதிரி செலவுக்கு எதனா எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகும். இப்படி தான் ஸ்போர்ட்ஸ் ரன்னிங் ப்ரோ. ஐ மீன் பிக்யூ கையில் ₹1 நான் வாங்கல. எங்கே வந்து கேட்டாலும் சொல்லுவேன், யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவேன், ஐ டோன்ட் பை பிக்யூ கிட்ட வந்து ₹1. அண்ட் ஆல்சோ நான் லைவ்ல பெருசாக பேசியிருக்கவும் மாட்டேன். நான் லைவ்ல பேசுறது சாம்சங் பற்றி தான். கரெக்டா? நான் லைவ்ல பேசுறது சாம்சங் பற்றி தான். அதுவும் நீங்கள் என்னத்துக்கு வாங்க போறீங்க? வெறும் ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்கு வாங்க போறீங்களா இல்லை பர்சனல் யூஸ் ப்ளஸ் கேமிங்க்கு வாங்க போறீங்களா கேட்டு தான் நான் பதில் சொல்வேன். ஏய் ப்ரோ அதெல்லாம் பேசாதீங்க ப்ரோ. அண்ணா 2 பேரும் வாடி யார் போடுவேன். ஸோ சண்டை போடுறேன் ப்ரோ. நான் சண்டைலாம் இப்போ எனக்கு சண்டை போட என்ன சொன்னதுக்கு நான் சொல்லிட்டேன் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. ரீட் மை சேட் ப்ரோ. இப்பயும் நான் ஒன்று சொல்லவா? இது இப்போ எனக்கு இது சொல்லணும் யா கைஸ். நீங்க தான் புரிஞ்சுக்கணும். இப்போ நானும் இப்போ அவரும் இப்போ பேசிக்கணும்ல மாறி மாறி. கரெக்டா? அடே 1 ஷேர் வரும், அது டீமுக்கு வேணா பிளேயர்ஸ் கிட்ட கேட்கலாம். ஓகே ப்ரோ. சேலரி சில்லா விடுங்க ஜாட் ப்ரோ. சேலரி வாங்க முடியாது ஓகேயா, பட் டிவைஸ் அந்த பிளேயர்ஸ் போகும்போது வாங்கிட்டே தானே. அப்புறம் எப்படியா இஃப் யூ ஆர் டாக்கிங் பிளேயர்ஸ் ப்ரோ. இதெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன் ப்ரோ. 4 லட்சத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். 4 லட்சத்துக்கு இன்வெஸ்ட் ப்ரோ. இதெல்லாம் மினிமம் ப்ரோ. இதெல்லாம் மினிமமாக நான் சொல்கிறது ப்ரோ. இப்போ இதுலேருந்து 1 லட்சம் திரும்பி வரணும்னு வச்சுக்கோங்க. சரி 18 லட்சம்னு வச்சுக்கோங்க ப்ரோ. 18 லட்சம் செலவு பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போது பிளேயர்ஸ் இப்போ நாங்கள் 13 Pro Max வாங்குறோன்னா கண்டினியூவாக 13 Pro Maxல வாங்க மாட்டாங்க ப்ரோ. திருப்பி வேற டிவைஸ் வாங்கணும்ல, 14 Pro Max வாங்கணும். அதை போட்டுட்டு எக்ஸ்ட்ரா காசு போட்டுட்டு திருப்பி தான் வாங்கணும். ஸோ இது 4 லட்சம்ன்றது மினிமம். இது கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டே தான் போகணும். இப்போ உங்களுக்கு புரியுதா? டிவைஸ் இஸ் இன்வெஸ்ட் தான், பட் அதுல ப்ராஃபிட்டே வராது. திருப்பி நம்ம எக்ஸ்ட்ரா காசு போட்டு தானே வாங்கணும். ஷார்பே ப்ரோ. ஹேட்டர்ஸ் பி ரெடி ஃபார் திஸ் ப்ரோ. ஆசி ப்ரோ. மைதான் ப்ரோ. ஷார்ப்பே நம்ம ஃப்ளைட் சிமுலேட்டர் ஆடலாம். பேசிட்டு இருந்தா ப்ராப்ளம் பிரஸ் ப்ரோ. நான் பேசல. நான் சொன்ன மக்கள் யாரும் நான் ஏமாத்துறேன்னு நினைச்சக்கூடாது. அவ்வளோதான் ப்ரோ. மற்றபடி அவர் பேசினதெல்லாம் எனக்கு பெருசா எதுவும் இல்லை ப்ரோ.
என்ன பேட் வேர்ட்ஸ் பேசினாரு, பட் ஓகே பார்த்துக்கலாம். மற்றபடி நான் யாரையும் ஏமாத்தல, அவ்வளோதான் சொல்லிட்டேன் ப்ரோ. ப்ரோ இப்போ எதுக்கு ப்ரோ எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க? இல்லை ப்ரோ, நிறைய பேர் தெரியணும்ல நான் காசு நிறைய வாங்குறேன், நிறைய சம்பாதிக்கிறேன்ட்டு. ஸோ அதுக்கு தான், மற்றபடி எதுவும் இல்லை. புரிஞ்சிச்சா? என்னன்னா மீம்லாம் போடுவாங்களா? போடுவாங்கண்ணா. PS5 தரேன்னு சொன்னீங்க. இந்த மாதிரி ஒரு இஸ்போர்ட்ஸ் டீமுக்கு ஒரு மொபைல் பிராண்டை ஸ்பான்சராக பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகேவா? ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரோ. போதும் ப்ரோ. ஆசி ப்ரோ யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, ஷார்ப்பு ப்ரோக்கு நான் தான் பண்ணுவேன். பிகாஸ் ஐ எம் ஹாப்பி டு டூ திஸ். ஷேர் பண்ண மிஷின் பண்றேன் சொல்லி ஸ்கேம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, குரூப்ல லிங்க் போடுங்கனாலே கேட்க மாட்டீங்க. இதுல நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வாங்கின காசுல நான் சொன்னேன் ஜோக்கர்லயா? நான் எதுக்கு நான் சொன்னது அப்ப கேக்குறீங்க? என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு, என்னென்ன ஸ்பெக்ஸ் இருக்குன்றத கிளியரா சொல்லிடுவோம் ப்ரோ. அதுக்கப்புறம் அது அவங்க இஷ்யூ ப்ரோ. அது வாங்கிறது வேணான்றது அவங்க இஷ்யூ. நான் போயிட்டு யாரையும் கையை பிடிச்சி காசை கொடு, இந்த காசை கொடு, என் கையில் கொடுத்தே ஆகணும், நீ இந்த ஃபோனு தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லவும் கூடாது. இப்போ இவரு எனக்கு பேமெண்ட் கொடுத்துருந்தாருன்னா இப்போ எல்லாமே உண்மையாக இருந்திருக்கும். கரெக்டாக? இப்போ ஓகே கைஸ் நான் அக்செப்ட் பண்ணியிருப்பேன், இப்போ முடிஞ்சிருக்கும் ப்ராப்ளமே. ஆமாம் கைஸ் நான் இவ்வளோ காசு வாங்கினேன், ஓகேவா? நான் இவ்வளோ காசு வாங்கினேன், சரி உங்களையும் ஏமாத்திட்டேன், சாரி கைஸ், இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன்னு இந்த டாப்பிக்கே ஓவர். டேய் என்னடா இது வரிசையா இவ்வளோ ப்ரோ? நான் போதுன்னு சொன்னேன் ப்ரோ, இதுக்கு கூட என்ன அடிக்கிறாங்க ப்ரோ, இதுக்கு சொல்றேன் ப்ரோ. நான் இந்த ஆசிஸ் லைவ் தான் ப்ரோ ட்ரிகர் பண்றான் எல்லாரையும். யோ நாளைக்கு அது மாறா ப்ரோ கொடுக்கும்போது நான் போதும் தானே சொன்னேன். 100 மெம்பர்ஷிப்ல எனக்கு போதும் ப்ரோ, வேணாம் ப்ரோ, நிறைய பேர் பார்ப்பாங்க ப்ரோ, காண்ட் ஆகும் ப்ரோ, நான் லைவ்லேயே சொன்னேன். இப்படி நீங்க இப்பதான் அங்க இருந்து வந்திருக்கீங்க, இப்போ இப்படி பண்ணீங்கன்னா சத்தியமா காண்டாகும். இப்போ நீங்க சொல்லிதான் நான் பேசுறேன்னு நினைச்சுப்பாங்க. நான் சொன்னா இல்லையா? அப்பயே நான் சொன்னேன் போதும்னு. இதுல இந்த ஆசிஸ் லைவ் வேற இன்னும் பண்றாரு. இதுல இந்த ட்ரோல் சொன்னா என்ன ப்ரோ மெம்பர்ஷிப்லாம் போதுன்னு சொல்ற அளவுக்கு வளர்ந்துட்டீங்களோ, அவ்வளோ காசான்னா. லெட்ஸ் கோ நண்பா. எல்லாம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லெட்ஸ் கோ. இந்த ட்ரோல் இங்கே தான் இருக்கு, அவனை கேளுங்க. அவங்ககிட்ட நான் சொன்னேன் அன்னைக்கே, இது இப்போ இதெல்லாம் வரும், இதெல்லாம் இவ்வளோ வருதுன்னு பேசுவாங்க, நான் சொன்னேனா இல்லையா? கொஞ்சம் முடிஞ்சு. ஐயோ இந்த டாபிக் போதுமையா சார்? போய் கேம் போகலாம். ஓகே கேம் போகலாம்.